வணக்கம். இன்றைய திருமுறை சிந்தனையிலே திருவாசகத்திலே குயில் பத்து என்ற பகுதியிலே ஒரு பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். குயிலை நோக்கி தலைவி தலைவனுடைய பிரிவை தாங்காமல் வருந்தி கூறும் 10 பாடல்கள் குயில் பத்து என்று அழைக்கப்படுகிறது. இதிலே முதல் பாடல், கீதம் இனிய குயிலே கேட்டீயேல் எங்கள் பெருமான், பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால், சோதி மணி முடி சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை, ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமிலான் வரப்பூவாய் என்று இந்த பாடலிலே மணிவாசகர் கூறியிருக்கிறார். பொதுவாக திருவடிகளை பற்றி சொல்லும்போது யாராலும் காண முடியாத திருவடி, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அப்பர் பெருமான் குறிப்பிடுவார். திருவடிகள் பாதாளம் ஏழினுக்கு கீழே என்ற சொல்லுக்கு திருவடி சொல்லுக்கு அப்பால் விளங்கும் நிலையிலே இருக்கிறது என்பது பொருளாகும். ஈசன் திருவடி நிலையிலேயே எட்டுவார் என்பதால் அதற்கு இடம் கூறி திருமுடி எட்டாத நிலை என்பதை மறைமுகமாக நமக்கு உணர்த்துகிறார். அதனால் ஞானிகள் ஈசனை தொழுவதற்கும் ஈசன் அருள் பெறுவதற்கும் அவன் திருவடியிலேயே இடமாக கூறினார்கள். அப்பர் பெருமான் கூட திருவடி தாண்டகம் என்ற ஒரு பாடலை பாடியிருக்க, அரவணையா சிந்தித்து அரற்றுமடி அருமறைக்கு சென்னியாமடி சரவணத்தான் கைதொழுது சாருமடி சார்ந்தாருக்கெல்லாம் சரணாமடி என்று திருவடியை பற்றி குறிப்பிடுகிறார். பாதாளம் ஏழனுக்கு அப்பால் என்றாராயினும் அவை ஆன்மா கடக்க வேண்டிய 7 வகை பிறப்புகளை குறிக்கிறது என்பவர்கள் பெரியோர்கள். குணம் ஒன்றும் இல்லான், முக்குணங்கள் இல்லாதவன். நமக்கு 3 குணங்கள் உண்டு, ராஜச குணம், சத்துவ குணம் போன்ற குணங்களெல்லாம் கடந்தவன். அதனாலே இறைவனுக்கு குணமிலி குற்றமிலி என்று திருப்புகழிலே கூட்டுவார். ஆதி அந்தமில்லான் ஆயினும் நீ கூவினால் வருவான் என்று அவன் எளிமையை கூறுகிறார். இவ்வளவு கடந்த நிலையே இருந்தாலும் நாம் அழைத்தால் இறைவன் வருவான், எளிவந்த பிரான் என்று சொல்வார்கள். அவர் எளிமையை சொல்லுகிறார் என்று இந்த பாடலிலே, கீதம் இனிய குயிலே கேட்டேயேல் எங்கள் பெருமான், பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழனுக்கு அப்பால், சோதி மணி முடி சொல்லில் சொல் இறந்து நின்ற தொன்மை, ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமில்லான் வரக்கூவாய் என்று திருவாசகத்திலே குயில் பத்து என்ற பகுதியை நாம் சிந்தித்திருக்கிறோம். நண்பர்கள் கேட்டு தங்கள் கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.